டெல்லியில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். சமூக வலைதள டிபியாக வைத்திருந்த கெஜ்ரிவாலின் புகைப்படத்தை நீக்கினார் ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால். சுவாதி தாக்கப்பட்டதாக கூறும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என கூறி புதிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டது ஆம் ஆத்மி. மதுரையில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத திருவிழா. 90 ஆடுகள், 2000 கிலோ அரிசியில் தயாரான அசைவ உணவை ருசி பார்த்த பக்தர்கள். பழைய குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரான நிலையில் கனமழை எச்சரிக்கையால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. அருவியில் நேற்று திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு. கேரளாவில் வரும் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஓமலூர் ஆட்டு சந்தையில் இறைச்சி மற்றும் வளர்ப்பு ஆடுகளின் விற்பனை அதிகரிப்பு. இன்று கூடிய ஆட்டு சந்தையில் சுமார் 1,25 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானதாக தகவல். மேட்டுப்பாளையம் அருகே மழையால் மலை ரயில் பாதையில் மண் சரிவு. ரயில் ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தென் மாநிலங்கள் மழையால் குளிரும் நிலையில் வட மாநிலங்களில் கொளுத்தும் வெயில். நாட்டிலேயே அதிகபட்சமாக டெல்லியில் 47.4 செல்சியஸ் வெப்பநிலை பதிவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விவேக்குமார் கைது. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவாலை தாக்கிய புகாரில் காவல்துறை நடவடிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.